மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 21/11/2025 நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை. தமிழ்நாட்டில் 25 மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக நாளை வெள்ளிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சற்று முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டத்தில் நாளை கனமழை வெளுத்து வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா? ஒரு முக்கியமான தகவல். வங்கக்கடலில் நவம்பர் 22ஆம் தேதி புதிய புயல் உருவாகும் நிலையில் நாளை பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதனிடையே மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூரில் இரவு 10 மணி வரைக்கும் மழை நீடிக்கும். நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள், மாணவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 25 மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், அரியலூர், கோவை, கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருச்சி ஆகிய 25 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரைக்கும் மழை இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதி கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் தற்போது கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். மெயினாக நாளைக்கு 10 மாவட்டத்தில் கனமழை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்க இருக்கின்றது. நாளை 10 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், தென்காசி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு வருகிறது. கோரிக்கை பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மூலமாக தற்போது பரிசீலனை செய்துபட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 10 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஒரு மாவட்டத்தில் தொடர் கனமழை, மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே மழைக்கால விடுமுறை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட வேண்டும். மழைக்கால விடுமுறையில் எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 10 மாவட்டத்தில் நாளை பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ ரெயின் ஆல் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.